திரு சுமந்த், 2026 தேர்தல் களத்துல திரு விஜயோடைய இந்த முடிவு இருக்குல்ல, அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக, அதிமுகவுடன் கூட்டணி இல்லை அப்படிங்கிறது எதை நோக்கி நகர்த்தும்? முதல்ல இப்போ நடக்கக்கூடியது எல்லாம் ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை இருக்கு, பாஸ்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலா இதுதான் 1.5 ஆண்டு காலத்துக்கு பிறகு நடக்கும் என்பதற்கு எந்த விதமான ஒரு உத்தரவாதம் கிடையாது. திஸ் இஸ் ஒரு பொசிஷன். நான் ஒரு பொசிஷன் எடுக்கிறேன். திரு ஷியாம் கரெக்டா, நான் திரு ஷியாம் சொன்னதை முழுமையா ஏத்துக்கிறேன். அதாவது விஜய் இன்னைக்கு போயிட்டு கடந்த ஒரு வாரமா என்ன ஆகுது, சரி அதிமுகவுடைய தலைமையை விஜய் ஏத்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு போட்டியிட போறாரு, ஒரு 20 சீட்டு 30 சீட்டு வாங்கிட்டு அப்படிங்கிற பேச்சு கிட்டத்தட்ட எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே, அந்த பேச்சுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஓகே, அதனால அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நல்லது தானுங்க. கூட்டணிக்கு வராரு விஜய் வராரு பேசுறது நல்லது. ஆமா, எதுக்கு அவங்களாவே போயிட்டு இல்ல விஜய் வரமாட்டாரு, கூட்டணி கிடையாதுன்னு எதுக்காக அவங்க சொல்லணும்? அவங்களுக்கு பார்ட்னர்ஸ் வருவாங்களான்னு காத்துட்டு இருக்காங்க. ஓகே, சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஒரு செய்தி வரும்போது உறுதியாக அதிமுக அதை மறுப்பு தெரிவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர்கள் இந்த செய்தியை பரப்பாமல் இருந்தாலே அது பெரிய விஷயம். சரி, மிக முக்கியமாக திரு விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ஒரு முடிவு எடுக்கணும். இந்த தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதுதான் என்னுடைய பிரதான நோக்கம், ஆர் இல்ல இந்த தேர்தலில் எனக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கிறது மக்களிடையே என்று கண்டுபிடிப்பதுதான் எனக்கு பிரதான நோக்கம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான். இதை முடிவு செய்தால்தான் அவர் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். திமுகவை வீழ்த்துவதுதான் என்னுடைய பிரதான நோக்கம். அதே சமயம் எனக்கு அரசியல் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும். அங்கீகாரம்னா அரசியல் எதிரிங்கிறத தெளிவுபடுத்துறாரு, கொள்கை எதிரி பாஜகங்கிறத தெளிவுபடுத்துறாரு, ஏடிஎம்கே கூட்டணி வேணான்றதை தெளிவுபடுத்துறாருன்னா இப்ப என்ன முடிவெடுக்க போறார் விஜய்னு அடுத்த கேள்விக்கு தானே நகர. ஏடிஎம்கே கூட்டணி வேண்டாம் என்று கூறுவது நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபைனாலிட்டியா நான் பார்க்கவே இல்லை. ஓகே, இப்பொழுது வந்திருக்கிற ரூமர்ஸ் உண்மை இல்லை. கூட்டணின்றத ஓபனா தான் வச்சிருக்காரு அப்ப விஜய். நிச்சயமாக. அதாவது ரொம்ப சிம்பிள் கார்த்திகேயன், அவர் ஏதேனும் ஓரளவுக்கு வெற்றி பெற்று அங்கீகாரம் பெற வேண்டும் என்றால் அதிமுகவோட கூட்டணி தான் அதற்கு ஒரே வழி. ஓகே, அட்லீஸ்ட் நான் சொல்றது 26ல 31ல எல்லாம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நம்ம பேச முடியாது. 26 நம்ம இப்போ ப்ரெடிக்ட் பண்றது இட்ஸ் நாட் a very wise thing. ஆனால் அவர் ஓரளவிற்கு எனக்கு ஒரு 10 எம்எல்ஏ வேணுங்க, சட்டசபையில நான் போகணும், நான் ஒரு பிரசன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு நினைத்தார்னா நிச்சயமா வேற வழி இல்லை. ஏடிஎம்கேவுடன் போய் தான் ஆகணும், வேற வழி இல்லைங்க. அவரை பலவீனப்படுத்துறாரா? அவரு அந்த அறிக்கையில ஒண்ணு சொல்றாரு இல்லையா, பெரும்பான்மை பெற்று தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கறதான் நோக்கம், தமிழக வெற்றி கழகத்தின் நோக்கம்னு அந்த அறிக்கையில் இருக்கு. திரு ஆனந்த், ஏதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கட்சி நாங்கள் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்று ஆட்சி பிடிக்கணும்னு சொல்லாத ஒரு 5 கட்சி சொல்லுங்க பாப்போம். 1/2% ஓட்டு இருக்கிற கூட கட்சிகள் கூட அது சொல்லுவாங்க திரு சுமந்த். அது பிரச்சனை இல்ல, பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கணும்னு சொல்றாங்க இல்லையா அறிக்கையில. அப்போ அவங்க அதிகமான எண்ணிக்கையில நிக்கணும்ன்றது விருப்பம் தானே, தன் தலைமையிலான கூட்டணி தானே யோசிக்கிறாங்க. சரி, இப்போ நெகோசியேஷன் பேச்சுவார்த்தை நடக்குது. நான் பேச்சுவார்த்தைக்கு அதுக்கு முன்னாடி ஒரு நாள் நான் ஸ்பீச் கொடுத்துட்டு, நான் கட்சி தலைவர் ஒரு 30 சீட் எடுத்துக்கலான்னு ஐடியால இருக்கிறோம் இவங்களோட, அது அந்த ஐடியால நாங்க பேச்சுவார்த்தைக்கு போறோம்னு சொன்னா அந்த கட்சி தொண்டர்களிடையே அவங்களுடைய உத்வேகமா போயிரும்ல. நாங்கள் தான் பிரதான கட்சி, கூட்டணியினுடைய தலைமை கட்சி, எங்களோட கூட்டணி வருபவர்கள் தான் நாங்கள், இது எல்லாம் டயலாகுங்க. இது சொல்லாத கட்சி, எல்லா கட்சியும் இந்த டயலாக் தான் சொல்லுவாங்க. அண்ட் எப்போ நான் ஒண்ணு சொல்றேன், இஃப் விஜய் ஆர் எனிபடி யாராக இருந்தாலும் ஒரு தேர்தல் நடப்பதற்கு 1.5 ஆண்டுகள் முன்னாடி அவர் இவ்வளவு சீட்டு, இவ்வளவு இது போஸ்ட் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு கட்சி, அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் நடப்பதே 2 மாதங்களுக்கு முன்புங்க, 1 மாதத்துக்கு முன்பு
ஏடிஎம்கே விஜய் கூட்டணி உருவாகிறது பரஸ்பரம் இரண்டு தரப்புக்குமே நன்மை பயக்கிறதா இருக்கும் நினைக்கிறீங்க? அப்படி இரு தரப்புக்கும் அதிமுக இன்று பலவீனமான நிலையில் இருக்கிறது. அவர்களுக்கு கூட்டணி கட்சிகள் தேவை. விஜய் புதிதாக வந்திருக்கிறார், அவருக்கு கரிஸ்மா இருக்கு. அதிமுக தலைமைக்கு திரு ஜெயலலிதா போன்றோ கலைஞர் போன்றோ கரிஸ்மா இல்லை. ஈவன் திரு ஸ்டாலின் அவர்கள் போன்ற கூட கரிஸ்மா இன்று இல்லை. அந்த கரிஸ்மா இல்லாத காரணத்தினால அதிமுகவுக்கு ஒரு பலவீனம். அதனாலதான் 45% இருந்து 20% 22% வந்திருக்காங்க. சோ திரு விஜய் அவர்களும் உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மீண்டும் ஒரு 2-3 மற்ற கட்சிகளும் இணைந்தால் திமுகவுக்கு ஒரு சாலிட் சேலஞ்ச் கொடுக்கலாம். திரு விஜய் அவர்கள் சிறிய கட்சிகளுடன் ஒரு 3வது கூட்டணின்னு வச்சாக்க அது கிட்டத்தட்ட திமுகவுக்கு அது ஒரு வரப்பிரசாதம். அவங்க எலெக்ஷனே ஒரு ஃபார்மாலிட்டி ஆகும். ஓகே.